ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் எங்கள் எல்ஷடாய் மினிஸ்ட்ரீஸின் சார்பாக எங்களது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. எந்த நேரத்திலும் கூட இந்த நிகழ்ச்சியை ஒரு பாடலுடனும் ஒரு ஜெபத்துடனும் தொடங்குவோமாக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். பாடலை நாம் பாடுவோம். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. என்னை கைவிடுமே அவனே தமன் நீரருளுகிறார். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் காதலை நீரி என்னும். ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் காதலை நீரி என்னும். நேர்த்தியம் பாதையில் அவன் நிமித்தம் நிலமும் சுகமாய் நடத்துகிறார். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. சாணிரல் பள்ள திறங்கிறேனும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. சாணிரல் பள்ள திறங்கிறேனும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானவரன் என்னோடிருப்பார், வளைதடியும் கோலுமே தேற்றும். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனுக்கென்றே படுத்தி. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனுக்கென்றே படுத்தி. சுகதைலாம் கொண்டேன் தரையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். மேல் வீட்டில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. செவிப்போம். எங்கள் அன்பாய் நேசிக்கின்ற பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள நாமத்திற்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்திற்காகவும் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட இந்த வேற விளக்க பகுதிகளுக்கு நாங்கள் கடந்து வரும்படியாக நீ பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஒத்தாசை எங்களுக்கு அனுப்பி வேத வசனத்தினுடைய விளக்கங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் அதுக்கு ஆசீர்வாதம் பிரயோஜனம் கொண்டு வரதாய் காணப்பட கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. இந்த நேரத்திலும் நமது மத்தியில் ஐயா எஸ் இமானுவேல் புருஷோத்தமன் அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார். நம் விசுவாசிகள் நமக்கு பல கேள்விகள் தோன்றும். அதற்கு வேதத்தின் அடிப்படை அவர் சில கருத்துக்கள் நமக்கு தெரிவிப்பார். ஐயா, இன்றைய கேள்வி என்னன்னா, விசுவாசிகள் கிட்ட பயங்கர குழப்பம் நிலவுகிறது. அந்த குழப்பத்துக்கு தெளிவான பதில் வேணும். அதனால வேதத்தின் அடிப்படையில உங்க கருத்துக்களை நீங்க கடந்த வாரங்களை தெரிவிச்சிருந்தீங்க. இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதற்கு அந்நிய பாஷை தான் அடையாளமா என்பதற்கு நீங்க விளக்கி கூறினீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதற்கு அந்நிய பாஷை மாத்திரம் தான் அடையாளமா? இது அநேகருக்கு இந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். இந்த அந்நிய பாஷை பேச முடியாத அல்லது இல்லாத ஒரு சிலர் ஆவியானவருடைய வழிநடத்தல் பெற்றிருந்தாலும் கூட நான் அந்நிய பாஷை பேசுவதில்லையே என்று சொல்லி தங்களுக்குள்ளாக மிகவும் வேதனை அடைகிறவர்கள் உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டதற்கு அந்நிய பாஷை மாத்திரம் அடையாளம் அல்ல. அந்நிய பாஷை என்பது அது தேவனுடைய வரங்கள்ல ஒன்றுதான். ஆனா அந்த வரங்கள்ல பல வரங்கள் உண்டு, அதுல இது ஒன்று. அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டதற்கு நிறைய அடையாளங்களை குறித்து நம்ம வேதத்துல காண முடியும். இப்ப வெறும் அந்நிய பாஷையை மாத்திரம் நான் பேசிவிட்டு இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது என்னவெல்லாம் செய்வார் என்பதை குறித்து நாம் அறியாத பட்சத்தில் அல்லது அதனுடைய அனுபவத்தை நாம் வாழ்க்கையில அனுபவிக்காதபடி இருப்போமே ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், வெறும் அந்நிய பாஷை மாத்திரம் போதும் என்று சொல்லி ஒரு மனதளவில் ஒரு திருப்தியோடு கூட நாம் செய்வோம். அப்படி வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக வருவதை குறித்தும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? முதல் காரியத்தை அதை நாம் கவனிப்போம். இப்ப யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், நான் போவேனே ஆனால் பூலோகத்தில் வந்து முடித்த நோக்கத்தை செய்து முடித்த பிற்பாடு மரித்து உயிர்த்தெழுந்து அவருடைய வலப்பக்கத்தில் சென்ற பொழுது அல்லது செல்லும் பொழுது அவர் சொல்ல போகிற செய்ய போகிற காரியத்தை நான் போவேனே ஆனால் மற்றொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அந்த தேற்றவாளன் உங்களிடத்திலே வந்து என்ன செய்வார் என்பதை 8வது வசனத்தில் நம்ம காண முடியும். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்ல முடியும். 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து விட்டால் என்ன செய்வார் என்பதை தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அனுபவம் நமக்கு வேணும். கிறிஸ்து அதை குறித்து என்ன சொல்லுகிறார்? ஒரு மனுஷனுக்குள்ளாக அவர் இருந்து கொண்டு நான் பாவம் செய்யும் பொழுது அல்லது பாவத்தை நோக்கி நடக்கும் பொழுது அல்லது பாவம் என்னை நோக்கி வரும் பொழுது அவைகளை குறித்து நமக்கு ஒரு போதனையை கொடுப்பார். அதான் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். உணர்த்துவார், நம்முடைய மனசாட்சியோடு கூட கலந்து கொண்டு உணர்த்துவார். உதாரணமாக ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 15-16வது வசனத்தை வாசிப்போமே ஆனால், அங்கே பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளாக அவனுடைய ஆவிக்குள்ளாக இருந்து என்னத்தை செய்கிறார் என்பதை தெளிவாக சொல்ல முடியாது, காண முடியும். நான் தேவனுடைய பிள்ளையா இருப்பேனா இல்லையா என்பதை குறித்து, அதாவது மனம் திரும்பி விட்டேனா இல்லையா என்பதை குறித்து, அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனா இல்லையா என்பதை குறித்து, அல்லது தேவனுடைய பிள்ளையாக இருக்கேனா இல்லையா என்பதை குறித்து என்னுடைய ஆவியோடு கூட அந்த பரிசுத்த ஆவியான சாட்சி கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு என்ன தெரிகிறது? ஒரு பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது முக்கியமாய் பரிசுத்த வழி எது, பாவ வழி எது என்றும், பாவ வழி எது என்றும் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார்.
இதுதான் ஒரு சரியான அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வந்ததனுடைய அடையாளத்துல ஒன்று, அவர் பாவத்தை குறித்தும் தேவனுடைய வார்த்தையாகிய நீதியை குறித்தும் வர இருக்கிற நியாய தீர்ப்பை குறித்தும், மகனே நீ இப்படி சொல்லுவாய் ஆனால் உனக்கு பரலோகம் அல்லது நரகம் என்பதை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். வெறும் அந்நிய பாஷை மாத்திரம் பேசுவது ஒரு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தையோ அல்லது பரிசுத்தாவினுடைய வழிகளில் பெற்றுக்கொண்டதனுடைய ஒரு முக்கியமான அடையாளம் என்று சொல்வதற்கு இல்லை. அப்படி இதை நம்ம கவனத்தில் வைக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டேனா இல்லையா, ஆவியானவர்களை நடத்துகிறாரா இல்லையா, தேவ ஆவியானவர் நடத்துகிறாரா தங்கியிருக்காங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த ஆவியானவருடைய நடத்துதல் அல்லது நாம் பெற்றுக்கொண்டதனுடைய அர்த்தம் அவர் யோவான் 16:7-8 நடத்துவார். அடுத்து அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்பொழுது யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை நாம் வாசிப்போமே, ஆனால் பரிசுத்த வசனத்திலே நம்மளை நடத்துவார், சத்தியத்திலே நடத்துவார், சகல சத்தியத்திலேயும் உங்களை நடத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக அந்நிய பாஷை பேசணும் நம்ம சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன நமக்கு அத்தியாவசியமாய் தேவையா இருக்கிற வார்த்தைகளை கூட நம்ம கவனிக்காமலும் படிக்காமலும் வேதத்தின் மீது அதிகமான ஒரு தாழ்வு கூட இல்லாதவர்களா இருக்கிறத நம்ம காண முடிகிறது. எத்தனையோ பேர் காண முடிகிறது. நான் தவறாக சொல்லவில்லை. அந்நிய பாஷை நான் கொடுக்கவில்லை, தேவன் கொடுக்கிறார். அதை நாம் பேசுவோம், அது வேற விஷயம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன செய்வார், உங்களுக்குள்ளாக என்ன நடக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லி சென்றார். சகல சத்தியத்திலையும் உங்களை நடத்துவார் என்று சொல்லி வேதத்தினுடைய தெளிவான வழிநடத்தல் நம்ம காண முடிகிறது. இன்னும் அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போமே, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது அது பிதாவிடத்தில் புறப்பட்டு வருகிற சத்திய ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது நான் சொன்னதைகளை எல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதா என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் சொல்லி சென்றேன் என்று அவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது வேற பாதையில நடத்த மாட்டாராம். அதையே உறுதிப்படுத்தி கிறிஸ்து சொன்னதையே நமக்கு நினைவுபடுத்தி எதுல நடக்க வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பது குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னாரோ அவைகளையே நினைவுபடுத்தி அவர் நடத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு உதாரணமாக சொல்லுவோமே, ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய மக்கள் நிறைய பகை உணர்வுகளை நம்ம காண முடிகிறது. நான் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் கூட ஒருவர் திட்டுகிறதும் ஒருவர் கரசாரமாய் பேசிக் கொள்ளுகிறதும் நம்ம காணுவதில்லை எத்தனை இடங்கள். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது இப்படி நாம் திட்டுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு வரலாம். வந்திருந்தாலும் கூட அந்த சமயத்தில் என்ன செய்வாராம், உன்னை துன்பப்படுத்துவதற்காக நீ ஆசிக்கூர், சபிக்கிறவர்களுக்காக நீ செவம் பண்ணு, ஆசிக்கூர் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனமாக சகல சத்தியத்திலே நம்மளை நடத்துவார். கிறிஸ்து நமக்கு போதனை கொடுத்ததை நமக்கு நினைவுபடுத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறதனுடைய அர்த்தமும் அடையாளமும் எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லி சென்றார். அடுத்து பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து சொல்லுகிற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்குமா, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மளை மறுரூபப்படுத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலக சாயல், பாவ சாயல், தேவனுடைய சாயலை இழந்த நிலை நம்ம ஜீவித்துக் கொண்டிருந்தோம். ஆதாம் ஏவாள் தேவ சாயலை இழந்தார். ஆகிய ரோமர்கள் நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்காக நம்மை தெரிந்து கொண்டார், அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறது நாம் காண முடியும். அந்த குமாரனுடைய சாயல் நமக்குள்ள ஒரே நாள் உருவாகிவிட முடியாது. சில வேளை வீழ்ச்சியும் சில வேளை எழுச்சியும் நடக்கலாம் நமக்குள்ளாக. ஆனால் அந்த ஆவியானவர் இந்த சமயத்திலையும் வழி நடந்தது விலகி செல்லுகிற சமயத்திலையும்
நீ வலதுபுறம் சாயும் பொழுது, நீ இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே என்று சொல்லி கண்டித்து உணர்த்துகிறவர், ஒரு கண்டிப்பையும் கொடுத்து ஒருவேளை சிக்ஷையும் கொடுத்து நம்மளை தெளிவான பாதையில நடத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அப்போ மறுரூபத்திற்கு நேரம் நம்மளை நடத்துகிறார். அந்த ஆவியானவராலே தானே மகிமை மேல மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆவியானவரை பெற்றுக்கொண்டதனுடைய அடையாளம் கிறிஸ்துவின் சுவாபம் எனக்குள்ளாக உருவாக வேண்டுமே என்ற ஏக்கமும் பாரமும் நமக்குள்ளாக அதிகமாக உருவாகி கொண்டே இருக்கும். இதுதான் தேவ ஆவியானவருடைய நடத்துதலும் தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டதனுடைய அடையாளம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நம்ம காண முடியும். இயேசுவின் மார்பிலேயே சார்ந்து கொண்டிருந்த அந்த யோவான் சொல்லுகிற வார்த்தை காணும் பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அந்த பரிசுத்தராலே நீங்கள் அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? உலகம் என்ன, பாவம் என்ன, பரிசுத்தம் என்ன, தேவன் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவர் என்ன சொல்லுகிறார், எதற்காக சொல்லுகிறார்? சகலத்தையும் அறிந்து கொள்ளும்படியான அந்த கிருபையை தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11 - 14 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, தேவனுடைய ஆவியினாலே அன்றி தேவனுக்கு அடுத்த காரியங்களை ஒருவனும் விளங்கிக் கொள்ள முடியாது. அப்ப தேவன் சொன்ன இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய நோக்கங்கள், தேவன் என்ன நோக்கத்தோடு சொன்னார் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்கும் கூட அந்த ஆவியானவர் நமக்கு தேவையா. அப்ப அந்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டால் இதை விளங்கிக் கொள்ள முடியாத காரியத்தில் நம்மளை நடத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருக்கு பலவிதமான சந்தேகங்கள் எழுவது உண்டு. நியாயம்தான், நான் தவறாக எண்ணவில்லை. 1982ஆவது வருஷம் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அதிகமா வேதத்தை வாசின குழம்பின நாட்கள் கிடையாது. என்னுடைய வளர்ச்சிக்கு தகுந்ததாக எனக்கு என்ன தேவையோ தேவன் அதை என்ன கொடுக்க விரும்புகிறாரோ, எப்படி நடத்துகிறாரோ புள்ளல் இடங்கள் அதை மாத்திரமே நாம் உட்கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறேன். அது அதிகமான குழப்பமுள்ள காரியங்கள் எனக்கு வேதத்துல அதிகமா வந்தது கிடையாது. ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட தேவனுடைய பாதத்தில் விட்டு நான் தொடர்ந்து செல்லுவேன். அதற்கு சில நாட்கள் கழித்து அல்லது என்னுடைய வளர்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி தேவனை வளர்த்தி விட்டு அந்த சூழ்நிலையை நிறுத்தி அதனுடைய விளக்கங்களையும் எனக்கு காட்டுவது வழக்கம். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? அவராலே நீர் அபிஷேகம் பெற்றபடினால சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்களே என்று அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியினுடைய நடத்தலை பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிற காரியத்தை நம்ம காண முடியும். 27வது வசனம், அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? அதுக்காக சபைக்கே போகக்கூடாது என்பதல்ல பொருள், அது ஒருத்தருடைய பிரசங்கத்தை நம்ம கேட்கக்கூடாது என்பதல்ல பொருள். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு குழப்பமில்லாத வழிநடத்தலுக்குள்ளாக நம்மளை நடத்துவார். அந்த அபிஷேகத்தில் நீங்க நிலைத்திருங்கள். அது உங்களுக்கு போதிக்கிறபடியே. அதனுடைய அர்த்தம் என்ன? போதிப்பவர்கள் உனக்கு இல்லாவிட்டாலும் அந்த ஆவியானவர் நம்மளோட கூட நம்மளை போதிப்பார். உதாரணமா, நான் ஒரு குடிப்பழக்கத்தை வந்து விடுதலை ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. திரும்பவும் குடிக்கும்படியான ஒரு சூழ்நிலைகளுக்கு நான் உண்டப்படுகிறேன். அந்த சூழ்நிலையில என்னுடைய பின்னாலே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு போக்கு கிடையாது, ஒரு ஒழிக்காரன் கிடையாது. ஏன்னா நான் ஒழிக்காரனால அதை செய்ய மாட்டேன். நான் தனிமையான ஒரு இடத்துல நான் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது, நான் அதுக்காக உந்தப்படுகிறேன். அப்பொழுது நல்ல போதகராகிய ஆவியானவர் அந்த அபிஷேகத்துல நமக்கு நம்மளோட மத்தியில வந்து இறங்கி நம்முடைய உள்ளத்துல கிரி செய்து கொண்டு இருக்கிற அந்த ஆவியானவர் அந்த வேலையில நம்மளோடு கூட உணர்த்தி நல்ல போதகராக நமக்கு வெளிப்படுவார். இதுதான் நமக்கு தேவை. அவங்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று வெறும் அந்நிய பாஷை மாத்திரம் அடையாளம் என்று சொல்வதற்கு இல்லை. என்னமாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கும் பொழுது இதே பவுல் அப்போஸ்தலன் முன்ன சொல்லுகிறார் இல்லையா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்துல வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படியாக நமக்கு செய்கிறார். நாளுக்கு நாள் மறுரூபத்துக்கு நேரம் நம்மளை நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையை விட்டு
அல்லது உலக பிரகாரமான மரணத்துக்கு அப்புறமாக நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் போய் செல்லுவதற்கு அந்த ஆவியானவரே நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி அந்த வசனத்தில் நாம் காண முடியும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதை நாம் காண முடியும். அந்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? அதை பெற்றுக்கொண்டனுடைய அடையாளத்தை குறித்து தான் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். வெறும் அந்நிய பாஷையை மாத்திரம் பேசிவிட்டு நாம் அப்படியே நிற்பது அல்ல. அது வரங்களில் ஒன்று. ஆனால் தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நடத்துகிற காரியம் என்ன என்பது எதை வைத்துதான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆக பவுல் அப்போஸ்தலன் மறுபடியும் கூறுகிற காரியம் ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரத்துல 12-13 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு உதவி செய்த அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா சூழ்நிலைகளிலும், நெருக்கங்களிலும், பாடுகளிலும், உபத்திரவத்திலையும் அவரை நம்பிக்கொண்டு இருக்க முடியாத ஆவியானவர் செய்வார். அன்னைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் அந்நிய பாஷையில சொல்றவங்க ஒரு பாடு, உபத்திரவம், வேதனை வந்துச்சுன்னா எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த பாடு, நம்ம ஏற்றுக்கொண்டது நிமித்தமா எனக்கு இதெல்லாம் ஏன் வந்தது என்று சொல்லுகிறார். அங்கலாய்க்கிறார்கள். அநேகர் செபத்தை நிறுத்தி விடுகிறார்கள். அநேகர் வேத வாசிப்பை நிறுத்தி விடுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? நாம் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் நமக்குள்ளாக என்ன செய்ய விரும்புகிறார், அதற்கு நான் எவ்வளவு தூரம் இடம் அளிக்கிறேன், எவ்வளவு தூரம் நான் வாஞ்சிக்கிறேன், எவ்வளவு தூரம் நான் அதற்காக ஏக்கத்தோடு நான் அவரிடத்தில் செபிக்கிறேன் என்பதை பொறுத்துதாங்க. ஆகவே இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் பாடோ, உபத்திரமோ, வேதனையோ, பசியோ, பட்டினியோ எது வந்தாலும் அவர் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில நம்மளை உறுதியாய் நிற்கும்படியாக செய்கிறார்கள் சொல்லிதான் ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரத்துல 12-13 வசனத்துல நாம் வாசிக்க முடியும் சொல்லப்பாங்க. சரி, இப்ப வேதனுடைய இன்னொரு பகுதிக்கு நாம் செல்லும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலேயும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரத்திலேயும் பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்ட ஒரு விதத்தை குறித்து அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தெரிந்து கொண்ட விதம், அனனியாவிடத்தில் சென்ற விதம், அவர் செபித்துக் கொண்டது, அங்கே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டது, இன்னுமாக ஞானஸ்நானம் பெற்று உடனே இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லி பிரசங்கிக்கிறது, எல்லா காரியங்களும் அது சொல்லப்பட்டிருக்கிறது காண முடியாது. அந்த இடத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15 20 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அவன் 3 நாள் பார்வை இழந்தவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தம்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியரால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவித்ததற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்றார். அவன், என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இது எல்லாம் சொல்லிவிட்டு 17ஆம் வசனத்தில் வாசிக்கும். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்கு பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான்.
இங்கே கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுவது பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட வேண்டியது அதை பெற்றுக்கொண்ட அனுபவம் உள்ள ஒரு அனனியாவுக்கு அது தேவையாக இருக்கிறது. தேவன் அவரை கொண்டு சொல்லும்படியாக இந்த காரியத்தை செய்கிறார். உடனே அவன் இந்த காரியத்தை செய்து ஜெபிக்கிற சமயத்துல உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செல்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். இந்த இடத்துல அவன் அந்நிய பாஷை பேசுகிறதாக அங்கு சொல்லப்பட்டதாக காணவில்லை. ஏனென்றால் இவர் அனுப்பப்பட்டவருடைய நோக்கம் 17ஆம் வசனத்தில் நம்ம காண முடியாது. பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் தேவன் என்னை உன்னை என்னிடத்தில் அனுப்பினார், நான் உன்னிடத்தில் வந்திருக்கேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்துல அவர் அந்நிய பாஷை பேசுகிறதாகவோ இந்த அதிகாரத்திலேயோ அது 22ஆம் அதிகாரத்திலேயோ சொல்லப்பட்டதாக காணவில்லை. 22ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரத்தில் 7 இருந்து 17 வரைக்குள்ள வசனங்களை வாசிப்போமையானால் அங்கு சொல்லப்பட்டதை காண முடியவில்லை. இன்னுமாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். எல்லோரும் அப்போஸ்தலர்களா, எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? 29-30 வசனம். எல்லோரும் போதகர்களா, எல்லோரும் அற்புதங்களை செய்கிறவர்களா, எல்லோரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா, எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா, எல்லோரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க என்று சொல்லுகிறார். இது யாரு குறித்து? கொரிந்து சபைகளுக்குள்ள விசுவாசிகளுக்காக எழுதுகிறத நாம் காண முடிகிறது. இந்த கொரிந்து சபையை குறித்து நம்ம 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது இந்த கொரிந்து சபையை குறித்து அவர் எழுதும் பொழுது சொல்கிறார், அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அவரோடு இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கிற ஒரு கூட்டத்தை குறித்து தான் சொல்லப்படுகிறது. பரிசுத்தவான்கள் பாருங்க, கொரிந்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். கொரிந்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லோருக்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தொழுது கொள்கிற ஒரு கூட்டத்தார் அனைவரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா என்று அவர் சொல்லுகிறதை காண முடியும். ஆகவே வெறும் அந்நிய பாஷை மாத்திரம்தான் அடையாளம் என்று சொல்வதற்கு அல்ல, முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் என்ன, அவருடைய சத்தியத்தில் நடக்க வேண்டும். நாம் நடக்கும் பொழுது சத்தியத்தில் நடத்துவார். பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்த நம்மளோடு கூட இருப்பார். கிறிஸ்து சொன்ன உபதேசங்களை நமக்கு நினைவுபடுத்துவார். இன்னுமாக மறுரூபமாக்கி வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். கிறிஸ்துவனுடைய சாயல் கோப்பாக நம்மளை மாறுபடியாக செய்கிறார். அவர் நம்முடைய அபிஷேகத்திலே நிறுத்தி நமக்கு போதனை கொடுக்கிறார். இப்படி பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவின் மேல உள்ள நம்பிக்கையை உறுதியாக நினைக்கும்படியாகவும் செய்கிறார். ஆகவே இந்த காரியங்களை நம்ம நினைவில் வைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனால வெறும் அந்நிய பாஷை மாத்திரம்தான் ஒரு அடையாளம் என்று சொல்வதற்கு அல்ல, அதோடு கூட சேர்த்து இந்த அடையாளங்களும் இருக்கிறதா. அந்த அந்நிய பாஷை மாத்திரம் இருந்து விட்டு நான் சொல்லப்பட்ட தியானிக்க இந்த வசனங்களுடைய அனுபவமே இல்லை என்று சொன்னால் வேத வசனம் நமக்கு அவசியமே இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம். வசனம் என்ன, யார் என்ன வேணாலும் சொல்லலாம். தேவ ஆவியனுடைய சத்தியம் நமக்கு சகல சத்தியத்தில் நடத்துகிறவராயிருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது அந்நிய பாஷைகள் மாத்திரம்தான் அடையாளம் என்று சொல்லுவதற்கு அல்ல, இதை பற்றி கூறுவது ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக நம்ம தியானித்தோம். இது போதுமான அளவுக்கு இதில் ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் நம்புகிறேன். ஆண்டவர் தான் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால் எங்கள் ரிச்சிடாய் மினிஸ்ட்ரேஷன் சார்பாக